என்னதான் இருந்தாலும் அரோராக்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்க, அது மட்டும் கிளியரா தெரியுது. யோசிச்சு பார்த்தா இவ்வளோ அறிவா பேசுது நீ இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல கமருதீனுக்கு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்கும்போது இதை வந்து கமருதீன் அப்படியே ஃபாலோ பண்ணா உண்மையிலே அவருக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போகும், கீழே போகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கிளியரா புட்டு வச்சுட்டாங்க. பார்வதி யாரு, அவங்க எப்படி உன்னை யூஸ் பண்றாங்க, திவாகர் நீ அவர் எப்படி எதிர்க்கிற அப்படின்ற மாதிரி கிளியரா டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்று தான் புரியுது, கமருதீனுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் கிளியரா புரிஞ்சிக்க முடியுது. இதை மட்டும் கமருதீன் ஃபாலோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, அடுத்து வரமா அதுக்கு அடுத்து வரமா அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபினாலே வீக் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரோரா என்ன சொல்றாங்கன்னா, இதை பாரு இந்த வாரம் இப்போ நீ எப்படி இருக்க, உனக்கான பாசிட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கு, நீ வந்து யாரு கூட அதிகமாக சண்டைக்கு போல, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீ வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நாமினேஷன்லையும் ஒன்று சொல்ல மாட்டாங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒன்று சொல்ல மாட்டாங்க, நீ போய் டாஸ்க்கும் ஆடி இருக்க, ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல அதுலேயும் நீ வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, ஸோ அப்படின்னும் போது நீ இந்த நெகட்டிவ் சைடை தயவு செஞ்சு விட்டுரு. அதே மாதிரி பார்வதிக்கு ஒன்றுனா வந்து நிற்காத. ஆக்சுவலாக பார்வதி தான் இங்கே அதிகமாக பிரச்சனை பண்ணுறது, எல்லா பிரச்சனையிலையும் வந்து நிற்கிற. உனக்கு உண்மையிலே பார்வதி கூட நிற்கணும்னு தோணுச்சுன்னா ஆக்சுவலாக பார்வதியை ரொம்ப, அதாவது எல்லாரும் டார்கெட் பண்ணி பயங்கரமாக ஒரு சண்டை வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போதில்ல, அப்போ வந்து தடுத்து விடு. அதை விட்டுட்டு பார்வதி சும்மா ஒரு ஏதாவது ஒரு சும்மா பேச போனால் கூட நீ பக்கத்தில் போய் நின்றுக்கிற. அப்படி இருக்கும் போது அவங்களோட சண்டை உன்னோட சண்டையாக மாறுது. யோசிச்சு பாரு, போன வாரத்தில் அதிகமாக சண்டை போட்ட பார்வதியை விட நாமினேஷனில் உனக்கு தான் 10 ஓட்டு போட்டாங்க. ஸோ என்ன காரணம், எல்லாத்துக்கும் கூட போய் நிற்காத, அதுதான் மெயினான ரீசன் அப்படின்னு மாதிரி கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார், நீ வந்து திவாகரை அடிக்கவே அடிக்காத. இன்னைக்கு பாரு திவாகர் அவரே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஸ் ஆகிட்டார், அவர் வாயிலேருந்தே வார்த்தைகள் வருது. ஸோ நீ அவரை டச் பண்ணாமல் இருந்தாலே அவரே பாட்டினா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஸ் ஆகிடுவார், அவர் கேரக்டர் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனால் நீ என்ன பண்ணுற, ஒரு நோண்டி நீ வந்து அடிக்கிற மாதிரி போய் மேலே தான் கெட்ட பேர் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது என்னடா கரெக்டாக இவ்வளோ டீட்டெயில், அதை வெளியிலேருந்து நம்ம அப்சர்வேஷன் இருக்குல்ல, உண்மையிலே அரோராவோட அப்சர்வேஷன் பார்க்கும்போது கிளியராக இருக்குது. ஆனால் அரோரா அது எதையுமே, அதாவது அவங்க கேமில் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. மற்றவங்க கேமை அப்சர்வ் பண்ணுறதுல உண்மையில அந்த பொண்ணு இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி கேம் விளாட்றோம், நம்ம ஏன் துஷார் பின்னாடி போகிறோம், நம்ம ஏன் எந்த பாயிண்ட் எடுத்து பேச மாட்டோம், நம்ம ஏன் ஒரு பிரச்சனையில் முன்னாடி போய் நிற்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் அந்த பொண்ணு யோசிக்கவே மாட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட கேம் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், மற்றவங்க எப்படி இது மாறினா கேம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் டீட்டெயில்டாக கிளாஸ் எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன் பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம், இந்த திவாகர் இருக்கார்ல, அவர் வந்து இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தையை விட்டுட்டாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வீட்டுக்குள்ளே வந்து நிறைய ஹேட் ரேட் இருக்குது. இப்போதைக்கு அவருக்கு துணை யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மட்டும்தான். ஸோ அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சபரியன் கேங் இருக்காங்களா டோட்டலாக அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்லேருந்து அடுத்த வாரம் துரத்தி வரதுக்கு பிளானிங்லாம் ஸ்கெட்ச் போட்டானுங்க. ஆக்சுவலாக திவாகர் தான் டார்கெட், கம்பல்சரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா திவாகரை இங்கே வச்சுக்கூடாது, சூப்பர் டீலக்ஸ்லேருந்து அமுச்சு விடணும், அவர் இருந்தால் நம்ம டீம் வீக் ஆகுது அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோதான், வாட்டர் மேலே உன்னை போட்டு நசுக்க போகிறானுங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாஸ்கில் தோத்ததுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சபரி யாரை சொல்கிறாங்க, திவாகர் தான். 3 பேர் போனோம், 3 பேரில் ஒருத்தர் வந்து வீக்குன்னு எங்களுக்கே தெரியும், ஆனால் நான் வருவேன்னு ஒரு அடம் பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுது, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்ல திவாகர் இல்லை, அங்க வேற யார் இருந்தாலும் விக்ரம் வந்து அசால்ட்டா தூக்கி போட்டுருப்பார் போல. ஏன்பா சபரி இவ்வளவு பேசுறியே, உன்னையே பார்த்தனா ஒரு பொட்டல மாதிரி மடிச்சு அப்படியே நசுக்கி தூக்கி போட்டாப்ல, இதுல வந்து நீ வந்து பேசுறியா திவாகர் வீக்னு. திவாகர் வீக்கு தானே, இல்லைன்னு சொல்ல, திவாகரால ஒரு ஆளை கூட பிடிக்க முடியல, அந்த பீஸ் ஏன் போச்சுன்னு தெரியல, அதை விட்டு தள்ளுங்க. ஆனா அங்க நீங்க யாரு போயிருந்தாலும் தோத்துருப்பீங்க அப்படின்றதான் உண்மை. ஆனா சப்ப கட்டு அதுக்கு நீ இப்படி கட்டாத அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தோத்தது காரணம் திவாகர் மட்டும் அப்படின்னு சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியல. அங்க ஆப்போசிட்ல இருந்த டீம் வந்து வலுவா இருந்தது, விக்ரம் வலுவா இருந்தாரு. ஸோ அதனால இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, திவாகரை அங்கேருந்து இங்கே எடுத்து, அதாவது இங்கேருந்து சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு துரத்தி விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமே எப்படியாவது இங்கே எடுத்துக்கணும். ஸோ அப்போ சூப்பர் டீலக்ஸ் வந்து செம்ம பவர்ஃபுல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறானுங்க. ஏன்டா டே என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, அதாவது நம்ம கிட்ட இருக்க பிளேயர்ஸ் வச்சு எப்படி ஜெயிக்கணும்னு யோசிக்கணும், அது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு மூளை இருக்கும் அப்படி தான் யோசிப்பான். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஆப்போசிட் வந்து அந்த டீம்லேருந்து பிளேயர் இங்கே வாங்கிடுவோம், இங்கே இருக்க வீக்கான பிளேயரை துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு விட மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா யோசிக்கிற அந்த மென்டாலிட்டியை பாருங்களேன். இப்போ சபரி அங்கே டஃபான பிளேயரா, கானா வினோத் டஃபான பிளேயரா, அதே மாதிரி எஃப்ஜே டஃபான பிளேயரா, கனி ஓரளவுக்கு நல்லா விளாட்றாங்களா, போன டாஸ்க்ல நல்லா தானே விளையாட ஜெயிச்சிங்க. ஒரு டாஸ்க்ல தோத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஓகே நம்ம டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அந்த டீம்ல எவன் வெயிட்டான பிளேயரா இருக்கான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கி இங்கே போட்டுரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. கிரிமினல் மைண்ட், இதுக்கு வந்து மைண்டை யார் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கனி அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க என்ன டிசிஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஓட்டு எல்லாரும் ஓட்டை போட்டு திவாகர் இங்கே தான் துரத்தி விடணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது
இது எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு டாஸ்கில் தோத்துட்டாங்க, சரி அதில் வீக்கான பிளேயர் திவாகர் தான், ஓகே. ஆனால் அதுக்குன்னு இவங்க துரத்துற மாதிரி தெரியல. மேபி இன்னைக்கு வந்து திவாகர் விட்ட வார்த்தைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு காண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அரோரா கமருதீன் மேட்டர் இருக்குல்ல, இதில் வந்து அரோரா கொடுத்த அட்வைஸ் எல்லாமே உண்மையிலே கமருதீன் ஃபாலோ பண்ணால் பெட்டராக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த பார்வதி கூட வந்து அவங்க விலகி இருந்தாலே கமருதீன் வந்து இப்போ ஓரளவுக்கு வயலன்ஸை கம் பண்ணிட்டாப்ல. அதாவது பெருசாக வயலன்ஸில் அதாவது யாரு கூட சண்டை போடுறது, இன்னைக்கு வந்த சண்டையில் கூட அவர் வந்து கானா வினோத் விட்ட வார்த்தை வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவரே சொன்னார். மச்சானி விட்டு தப்பு அப்படி எப்படி திட்டுவா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும், அதாவது அவங்க ஏதாவது வார்த்தை விட்டா கூட ஃப்ரெண்டாக இருந்தால் கூட திருப்பி அதை பேசுறது. எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவு கமருதீனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆனால் என்ன மேட்ரு, எது அவர் தடுக்குதுன்னு தெரியல. பார்வதியை விட்டு விலகி வரதுக்கு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அரோரா கூட நல்லா டீட்டெயிலாக பேசுகிறார், இந்த பொண்ணு எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்குது. திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, திருப்பி பார்வதி காலை போய் சொரிஞ்சுன்னு இருக்காரு. யோ கமருதீன் யார் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த திவ்யா கணேஷனோட ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல அதெல்லாம். பட் உள்ளே வருவாங்களே அவங்க கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கணும், இந்த கமருதீனுக்கு போயிட்டு ஒரே ஒரு அட்வைஸ் கொடு. உண்மையிலே அவன் பார்வதி விட்டு விலைக்கு வந்தாலே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆவான் அப்படின்ற யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக திவாகர் வந்து போன வாரம் வரைக்கும் பார்வதி விட்டு விலகி இருந்தார். ஓரளவுக்கு அவருக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் எல்லாம் வந்துதான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்வதி கூட சேர்ந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பூகம்பமாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது வந்து நான் பார்வதியை குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க மட்டும் பிரச்சனை இல்லை, திவாகர் கேரக்டர் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க நிறைய பேர் திவாகரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதிர்க்க யார் எதிர்த்தாலும் சரி, அரோரா எதுக்கும் போது அரோராவை பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு உலகத்துக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுறாரு. அது அப்புறம் எஃப்ஜே வந்து எதிர்த்து பேசும்போது நீ என்ன உத்தமனா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார். ஸோ இந்த மாதிரி அவர் எதிர்க்கிற ஆள் யாராக இருந்தாலும் வார்த்தையை விட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து காலி பண்ணிடுறாரு ஆப்போசிட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ட்ரிகராக தான் செய்வாங்க. இப்போ தான் திவாகரை பற்றி மோஸ்ட்லி நிறைய பேர் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது. நிறைய பேர் திவாகரை சும்மா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அவர் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவார். அது அவனுங்களுக்கு புரிய மாட்டேது. மொதல் வாரத்துலேருந்து இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போ கூட புரிஞ்சிக்கவே மாட்றானுங்க. திவாகரை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாகவே மதிக்காமல் அப்படியே சைலண்ட்டாக விட்டாலே அவர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுன்னு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அது எடுபடாது. ஆனால் இங்கே என்னன்னா இவங்க போய் திவாகரை நோண்டதை கானா வினோத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இவங்களாம் நோண்ட என்ன ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. அந்த பிரச்சனையில் நல்லது கெட்டது அதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனைக்கான ஸ்பேஸ் வந்து அங்கே அதிகமாக போகுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் தடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அரோரா சொன்ன மாதிரி கமருதீன் வந்து இந்த திவாகர் இப்போ அடங்கி இருக்காருல்ல, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் அடங்கி இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு உண்மையிலே கமருதீனுக்கு டேலண்ட் இருக்குங்க. இன்னைக்கு அந்த நடிச்சதெல்லாம் பார்த்தேன், செமையாக நடிக்கிறாப்பல, உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அவரோட டேலண்ட்டை கொஞ்சம் காமிச்சிக்கிட்டு நீ சண்டை போடு, பிரச்சனையை கேளு, அதாவது தட்டி கேளு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அன்புக்கு எங்கே சில விஷயம் பண்ணணும் அதெல்லாம் கேளு, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துல வயலன்ஸாக இல்லாமல் வார்த்தையை விடாமல், ஏன்னா மூளை இல்லை, அது அதிக அளவு கமருதீனுக்கு மூளை இல்லை அப்படின்றது இவ்வளோ நாள் நம்ம அப்சர்வ் பண்ணதில் க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மூளையை யூஸ் பண்ணால் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட மாட்டாங்க, டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வேலையை பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இந்த ஒரு வாரம் இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எண்ணில் கமருதீனுக்கு விஜய் சேதுபதி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க, கமருதீன் அதை ஃபாலோ பண்ணிப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு அரோரா சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பீஸை வந்து நம்ப முடியாது. இப்போ எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், திருப்பி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி போய் சண்டை ஆரம்பிக்கும். இல்லை பார்வதி கூட உட்காந்து ஓகே எவனை கவுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பார்வதி கேரக்டர் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக இருக்காங்கன்னே தெரியலங்க. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் யோசிக்கிறது ஓகே, எப்போவுமே அவன் இப்படி தான் இவன் அப்படி தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு தடவை கூட ஓகே நம்ம ஏதோ பிரச்சனை இருக்கலாம் நம்மகிட்ட அப்படின்றத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. திவாகருக்கும் பார்வதிக்கும் தான் பார்த்தீங்கன்னா பக்காவா காம்போ செட் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரே மைண்ட் செட்டில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அரோரா கொடுத்த அட்வைஸ் இருக்குல்ல, இவ்வளோ தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்களே. ஸோ இவ்வளோ அட்வைஸை கொடுத்துட்டு இந்த வாரம் அரோரா வெளியே போகும்போது கமருதீனுக்கு என்ன சொல்லிட்டு போவாங்க, உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.